நல்லா மொறு தோசைக்கு கடலக்கொட்டை சட்னி வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் அதை தான் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்துட்டு கடலக்கொட்டையை நல்லா வறுத்தெடுத்து அதோட மேலே இருக்க தோல் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தேவைக்கேற்ப மிளகா போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரமாக இருந்தால் பிடிக்கும், ஸோ வந்து காரமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு இது கொஞ்சமாக தக்காளி ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அது போக பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதை நல்லா இது பண்ணிக்கிட்டு அது வெந்ததும் ஆற வச்சிடணும். ரெண்டுமே ஆறி இருக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலக்கொட்டையும் அந்த செஞ்சு வச்சுருக்க கிரேவி மாதிரி இருக்கிறதையும் 2யும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் வந்துட்டு சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி வீடியோவை பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க, லைக் பண்ணுங்கள், அடுத்து என்ன செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.